கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். குணா, கருப்பசுவாமி, காளீஸ்வரன் ஆகியோரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கின்றனர். இதுகுறித்தான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் மூவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட 3 பேரும் ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். மூவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் மனு அளித்துள்ளனர். ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு நீதிபதிகள் வந்து கைதிகளிடம் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைதான 3 பேர் மீது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது பலத்த பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தியுள்ளனர். கோவை விமான நிலையம் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி மாணவி தன்னுடைய காதலனுடன் காரில் தனியாக பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த 3 பேர் காதலனை தாக்கி மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற கருப்பசாமி, அவருடைய தம்பி கார்த்திக் என்ற காளீஸ்வரன், அவர்களது உறவினரான மதுரையைச் சேர்ந்த குணா என்கின்ற தவசி என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்கள் 3 பேரையும் சிகிச்சைக்கு பின்னர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் விசாரணை துரிதமாக நடத்தி கைதியான 3 பேருக்கும் தண்டனை பெற்றுத்தர காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் ஆணையர் சரவணசுந்தர் மேற்பார்வையில் துணை ஆணையர் தேவநாதன், ஆய்வாளர் லதா ஆகியோர் அடங்கிய குழு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய அனைத்து ஆவணங்களும் தயார் செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் தற்போதைய நிலை குறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறும்போது, கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் அடையாள அணிவகுப்பு நடத்தி முடிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது காதலன் இவர்கள்தான் என்று குற்றவாளிகளை உறுதி செய்துள்ளதாகவும், இந்த வழக்கில் 30ஆம் தேதிக்குள் முதல்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும், சென்னையிலிருந்து தடயவியல் அறிக்கை வர தாமதமானதாலும் முதல்கட்ட விசாரணை துரிதப்படுத்தப்படுகிறது. காவல்துறையில் போலீஸ் காவலில் கைதான 3 பேரிடமும் விசாரணை நடத்த நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் 3 நாள் போலீஸ் காவலில் விசாரணை நடத்த அனுமதி கோரிய மனு கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதைத் தொடர்ந்து கைதான 3 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தி உள்ளனர். இதற்காக அவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் மத்திய சிறையில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தில் முகத்தை மறைத்து நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வந்து நீதிபதி விசாரணை நடத்த உள்ளார். அவர்கள் 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க மனு செய்திருந்த நிலையில் தற்பொழுது பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துவதற்காக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கொண்டு வந்துள்ளனர். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் தற்பொழுது பரபரப்பு நிலவுகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.